Hi friends, welcome to VG's Garden Diary. இன்னைக்கு நம்ம அழகான ஸ்டன்னிங்கான ஒரு சக்குலண்ட் பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். கலிஃபோர்னியா சன்செட். இந்த பியூட்டிஃபுல்லான ஸ்டன்னிங்காக இருக்கக்கூடிய இந்த அழகான சக்குலண்ட்டை எப்படி நான் ப்ராப்பகேட் பண்ணுறேன் அண்ட் இதை எப்படி கேர் பண்ணணும், எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லி எண்ட் டு எண்ட் டீட்டெயில்டாக நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள். டெஃபினெட்லி உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். விலாகுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இதான் முதல் தடவை நீங்கள் வீடியோவை பார்க்குறீங்கன்னா உங்களுக்கான சின்ன இன்ட்ரோ. நம்ம சேனலில் யூனிக்கான வெரைட்டிஸ் இந்த சக்குலன்ஸ் பற்றி எண்ட் டு எண்ட் டீட்டெயில்டாக கேர் பற்றி மெயின்டெனன்ஸ் பற்றி நான் இன்ஃபர்மேட்டிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணி வந்துட்ருக்கேன். அது மட்டும் இல்லை, கேக்டஸ் பற்றியும் நம்ம ஷேர் பண்ணி வந்துட்ருக்கோம். அண்ட் அட் த சேம் டைம் டெசர்ட் ரோஸ், அதாவது அடீனியம் சொல்லுவாங்க, ஈவன் இதை பற்றியுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி டிப்ஸ் ட்ரிக்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி வந்துட்ருக்கேன். இந்த சக்குலன்ஸோட என்னோடய வாழ்க்கையை பார்த்திங்கன்னா 8 இயர்ஸாக நான் கடந்து வந்துட்ருக்கேன். இந்த 8 இயர்ஸாக நான் என்ன லேர்ன் பண்ணியிருக்கேனோ அது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி வந்துட்ருக்கேன். உங்களுக்கு இந்த யூனிக்கான வெரைட்டிஸ் சக்குலன்ஸ், கேக்டஸ், அடீனியம் பிடிக்கும் அப்படின்னா இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ போடுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கிற பிளான்ட்டோட நேம் கலிஃபோர்னியா சன்செட். இதோட ஜென்ரிக் நேம் என்னன்னு கேட்டிங்கன்னா கிரெப்டோசீடம் சொல்லுவாங்க. ஏன்னா இது ஒரு ஹைப்ரிட் வெரைட்டி, அதாவது கிரெப்டோபீட்டலம் பெராங்குவன்ஸோட சீடம் அடால்ஃபியோட ஹைப்ரிட் பண்ணி கலவையாக வந்த ஒரு பிளான்ட் தான் இது. அதனால் இது கிரெப்டோசீடம் சொல்லுவாங்க. அதனால தான் நீங்கள் பார்க்கும் பொழுது கலர் ஆரஞ்சு கலரில் இருக்கும். பட் அந்த லீஃபோட டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் சீடம் அடால்ஃபி போல் இருக்கும். இந்த பிளான்ட்டை நான் இப்போ ப்ராப்பகேட் பண்ணலான் இருக்கேன். ஏன்னா இது கொஞ்சம் ட்ரெயில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதோட அந்த லென்த்து, ஸ்டெம்மோட லென்த்து பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே ட்ரெயில் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல கட் பண்ணி ப்ராப்பகேட் பண்ணால் மதர் பிளான்ட்லேயும் சின்ன சின்ன பேபி ப்ரொடியூஸ் ஆகும். அட் த சேம் டைம் இந்த ஹெட் போர்ஷனுமே ஒரு நியூ பிளான்ட்டாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக இந்த பிளான்ட்டை நான் இப்போ சூஸ் பண்ணியிருக்கேன் ப்ராப்பகேட் பண்ணுறதுக்கு. பேக் டு த பாயிண்ட், கலிஃபோர்னியா சன்செட் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் நல்ல லைட், நல்லா பிரைட் லைட் நீங்கள் ப்ரொவைட் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப ஆரஞ்சிஷாக இருக்கும். சன்செட் டைமில், அந்த ஈவினிங் டைமில் சன் செட் ஆகும் பொழுது எப்படி உங்களுக்கு அந்த க்ளவுட்ஸ்லாம் ஆரஞ்சிஷாக இருக்கும். சேம் அந்த மாதிரி ஒரு கலர் தான் இந்த பிளான்ட்டுக்கு வரும். அந்த லீஃப்லலாம் இருக்கிற கலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த சன்செட்டிங் டைமில் எப்படி ஆரஞ்சு கலர் இருக்கோ அதே மைல்டு ஆரஞ்ச் ஆர் பீச்சி இந்த மாதிரி கலர்ஸ்லாம் அதுக்கு ஃபார்ம் ஆகும். நீங்கள் எந்த அளவுக்கு சன்லைட் ப்ரொவைட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இதோட கலர்ஸ் நீங்கள் அழகாக பார்க்கலாம். ஒருவேளை நீங்கள் லைட்ஸ் கம்மியாக கொடுக்குறீங்க அப்படின்னா இது கொஞ்சம் லைட் க்ரீன் உள்ளே இன்க்ளூட் ஆகிடும். அந்த ஆரஞ்சு கலர் கொஞ்சம் டல் ஆகிடும். அண்ட் இதை பார்க்குறதுக்கு ரோசெட்ஸ் மாதிரி இருக்கும். அந்த காம்பேக்ட்னஸ் நீங்கள் லைட்ஸ் நல்லா கொடுத்தீங்கன்னா அந்த 2 லேயர் இடைவெளிக்கிற, அதாவது 2 லீஃப் இருக்கிற அந்த லேயர்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த லேயருக்குள்ளே இருக்கிற கேப்ஸ் டைட்டாக இருக்கும். நல்லா அழகாக பூ போல் வடிவம் உள்ளதாக இருக்கும். இது பார்க்குறதுக்கு ஈச்வரியான் போல் இருக்காது. ஈச்வரியானா உங்களுக்கு அந்த லீஃப் ஃப்ளாட்டாக இருக்கும். பட் இதோட லீஃப் பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாக, நல்ல அப்படியே இந்த சீடம் வெரைட்டியில் இருக்கிற லீஃப் மாதிரியே தான் இருக்கும். ஸோ இதுவும் ஒரு வகையான சீடம் வெரைட்டி தான். அதான் இதோட பார்க்குற அந்த அப்பியரன்ஸ் பார்க்குறதுக்கு சீடம் போலவே இருக்கும். நெக்ஸ்ட் கேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் பற்றி பார்க்கலாம். சன்லைட் நீங்கள் எந்த அளவுக்கு இதுக்கு ப்ரொவைட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இதோட அழகை நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் ஃபுல் சன்லைட் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த கலர் நல்ல அழகாக ஆரஞ்சு கலரில், சன்செட் கலரில் வரும். நீங்கள் ஒருவேளை சன்லைட் கம்மியாக கொடுக்குறீங்க அப்படின்னா க்ரீனிஷ் கலர் மாதிரி வரும். ஆனால் ஒருவேளை ரொம்ப ஹார்ஷ் சன்லைட்டாக இருக்குது அப்படின்னா அந்த லீஃப் பேர்ன் ஆகும். அந்த டைமில் நீங்கள் சன்லைட்டை கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். மெயின்லி சில ஹாட் ரீஜனில் சம்மர் சீசன் டைமில் தான் இந்த இஷ்யூஸ்லாம் வரும். ஸோ நீங்கள் டெய்லி மானிட்டர் பண்ணும் பொழுது நீங்கள் இதை பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வாட்ரிங்.
வாட்டர் வந்து சோக் அண்ட் ட்ரை மெத்தடில் தான் கொடுக்கணும். அதாவது சாயில் மிக்ஸ் கம்ப்ளீட்லி ட்ரை ஆன டைமில் தான் நீங்கள் வாட்டர் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃப்ரீக்வெண்ட்டாக கொடுக்கக்கூடாது. அந்த நீங்கள் கொடுக்குற டைமில் நல்லா சோக் ஆகிற மாதிரி நீங்கள் வாட்டர் நல்லா கொடுக்கலாம். அது வந்து பாட்டமில் ட்ரெயின் ஆகிற அளவுக்கு நீங்கள் வாட்டர் நல்லாவே கொடுங்க. சாயில் மிக்ஸில் தான் கொடுக்கணும். பிளான்ட்டு மேலே நீங்கள் ஷவர் பண்ண வேண்டாம். அடுத்தது சாயில் மிக்ஸ் நீங்கள் கண்டிப்பாக கிரிட்டியாக போரஸாக நீங்கள் க்ரியேட் பண்ணணும். இந்த சாயில் மிக்ஸ் எப்படி மேக் பண்ணலான்னு சொல்லி ஆல்ரெடி நான் வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நல்ல கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி ஒரு கண்டென்ட்டில் தான் நீங்கள் வந்து அந்த கன்சிஸ்டண்ட்டில் தான் நீங்கள் க்ரியேட் பண்ணணும். அப்போ தான் வாட்டர் கொடுக்கும்பொழுது சீக்கிரமாக ட்ரெயின் அவுட் ஆகிறதுக்கு நமக்கு வழிவகுக்கும். தென் ஃபர்டிலைசர் இஸ் ஆப்ஷனல். நீங்கள் ஃபர்டிலைசர் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் லிக்விட் பேஸ் ஃபர்டிலைசரில் கொடுங்க. சாயில் மிக்ஸில் எந்த உரங்கள் ஆட் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் ஒருவேளை அது அதிகமாக ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து பிளான்ட்டுக்கே அது ஹார்ம்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ஃபர்டிலைசர் கொடுக்கணும் அப்படின்னா அந்த சீவீட் ஃபர்டிலைசர் கொடுக்கலாம். அதுவும் க்ரோத் பீரியட் டைமில், அதாவது சம்மர் டைமில் நம்ம கொடுக்கலாம். இப்போ நான் வந்து எல்லா அந்த ஹெட் போர்ஷனையும் கட் பண்ணிகிட்ருக்கேன். அண்டு எக்ஸ்ட்ரா இருக்க லீஃபையும் நான் எடுத்துகிட்ருக்கேன். இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே வந்து ஒரு மீலி பக்ஸ் கூடு கட்டின மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸுமே வரும். நம்ம அப்பப்போ மானிட்டர் பண்ணாலே போதும், செக் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் இந்த மாதிரி இஷ்யூஸ் வரும். நீங்கள் அதை வந்து க்ளீன் பண்ணி எடுக்கணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, நான் எல்லா ஹெட் செக்ஷனையுமே எடுத்துகிட்டு இந்த லீஃபையும் நான் எடுக்கிறேன். ஏன்னா லீஃப் மூலமாகவும் நம்ம ப்ராப்பகேட் பண்ணலாம். ஸோ ஏன்னா ஹெல்தியான லீஃபாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி லீஃப் எடுத்துட்டோம்னா லீஃப் மூலமாகவும் ப்ராப்பகேட் பண்ணலாம். அட் த சேம் டைம் ஸ்டெம் கட்டிங் மூலமாகவும் ப்ராப்பகேட் பண்ணலாம். ஸோ நமக்கு வந்து பிளான்ஸ் நிறையா மல்டிப்ளை ஆகிடும். பட் இதோட லீஃபோட ப்ராப்பகேஷனோட ஸ்பீடு பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. நான் ஒரு டைம் ஒரு பேட்ச் வந்து எடுத்து ப்ராப்பகேட் பண்ணேன். அவ்வளோ பயங்கர ஸ்லோவாக தான் நமக்கு வந்து ப்ராப்பகேட் ஆகி வந்துட்டுருக்கு. ஸோ நமக்கு பேஷன்ஸ் வேணும். சக்லன்ஸ் வளர்த்தும் பொழுது கண்டிப்பாக நமக்கு பொறுமைகள் நிறையா வேணும். ஏன்னா சக்லண்ட்டோட க்ரோத் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ ஸ்டெம் கட்டிங் மூலமாக நீங்கள் ப்ராப்பகேட் பண்ணுறீங்க அப்படிங்கும்பொழுது சீக்கிரமாக அது ப்ராப்பகேட் ஆகிடும். வேறஸ் நீங்கள் வந்து லீஃப் மூலமாக ப்ராப்பகேட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது கொஞ்சம் டைம் நிறையாவே எடுக்கும். நமக்கு பொறுமைகள் நிறையா தேவை. இந்த மாதிரி நிறையா சக்குலன்ஸ் வந்து நான் ப்ராப்பகேட் பண்ணியிருக்கேன். அதாவது பேபி ஆஃப்செட் பண்ணியும் ப்ராப்பகேட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஸ்டெம் கட்டிங் மூலிமாவும் ப்ராப்பகேட் பண்ணியிருக்கேன். லீஃப் மூலிமாவும் ப்ராப்பகேட் பண்ணியிருக்கேன். அதுக்குன்னே தனியாக ஒரு ப்ளேலிஸ்ட்டே நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த ப்ளேலிஸ்ட்டோட லிங்க்கையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். அண்ட் நீங்கள் சக்குலண்ட் உங்கள் வீட்டில் நீங்கள் வளர்த்திட்ருக்கீங்க அப்படின்னா டெஃபினெட்லி உங்களுக்கு அது இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். நீங்களுமே இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணலாம். இந்த கலிஃபோர்னியா சன்செட் வந்து எனக்கு தெரியல எங்கேயாவது கிடைக்குதான்னு. பட் நான் வந்து ஒரு நர்சரியில் தான் வாங்கினேன். அதுக்கப்புறம் நான் இது எங்கேயுமே பார்க்கல. ஈவன் ஆன்லைனில் கூட என்னால் இதை பார்க்கவே முடியல. ஏன்னா இன்னொரு இதே நேமில் இன்னொரு வேரியண்ட் அவங்க சேல் பண்ணிகிட்ருக்காங்க. அது வந்து ப்ரௌன் சீடம் சொல்லுவாங்க. பட் அதையுமே கலிஃபோர்னியா சன்செட் அப்படின்னு சொல்லி மார்க்கெட்டில் சேல் பண்ணுறதை நான் பார்த்துருக்கேன். அதோட லீஃப் டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். பட் இதோட லீஃப் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹார்டாக இருக்கும். லைக் சீடம் அடால்ஃபி வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா இந்த சீடம் அடால்ஃபியோட லீஃப் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக ஹார்டாக இருக்கோ சேம் அதே டெக்ஸ்சர் அதே ஸ்டபர்னாகவே இருக்கும் இதுக்குமே. இப்போ எல்லா ஹெட் போர்ஷனையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மதர் பிளான்ட்டை வந்து அப்படியே நான் விட்டுட்டேன் இதே பாட்டில். எப்படி இந்த பேபி நமக்கு ஃபார்ம் ஆகிருக்கோ சேம் அதே மாதிரி இப்போ நிறைய குட்டி குட்டி பேபியும் ப்ரொடியூஸ் ஆகிடும். ஏன்னா நம்ம டாப் செக்ஷனை கட் பண்ணிட்டோம் இல்லைங்களா. ஸோ இதை வந்து நிறைய குட்டி குட்டி பேபியை ஸ்டிமுலேட் பண்ணி என்கரேஜ் பண்ணி க்ரோ ஆகிறதுக்கு வழிவகுக்கும். ஸோ அது மூலியமாகவும் நம்ம வந்து பேபி ஆஃப்செட் பண்ணியும் நம்ம ப்ராப்பகேட் பண்ணலாம். இப்போ வந்து நான் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏன்னா ஒரு சில கேப்ஸ்குள்ளே நான் சில மீலி பக்ஸோட அந்த கூடு கட்டின மாதிரி நான் பார்த்தேன், அந்த ஒயிட் கலர் ஸ்பாஞ்ச் மாதிரி. ஸோ பெட்டர் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லி நல்லா ரன்னிங் டேப் வாட்டரில் அப்படி
ஸ்ப்ளாஷ் மாதிரி பண்ணி விட்டேன். ஸோ நல்லா வாஷ் ஆகிருக்கு பாருங்கள். வாஷ் பண்ணதுமே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ எல்லாமே ஹெல்தியான கட்டிங் தான், அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கே அப்படியே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அவ்வளோ ஸ்டப்பர்ன் பிளாஸ்டிக் பிளான்ட் மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும் நீங்கள் அதை டச் பண்ணும் பொழுது. ஒரு சில சக்குலண்ட்டோட லீஃப் பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருக்கும். ஒரு சில சக்குலண்ட்லாம் பார்த்திங்கன்னா மெயின்லி இந்த சீடம் வெரைட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்ட் அண்ட் ஸ்டப்பர்னாக இருக்கும். ஸோ இவ்வளோ அழகான கட்டிங்ஸ் வந்து என் கையில் இருக்குது பார்க்குறதுக்கு. இதை நம்ம அப்படியே நம்ம வந்து பாட் பண்ணி வைக்கும் பொழுது வித்தின் 1 மந்தில் நியூ பிளான்ட்டாக இதெல்லாமே க்ரியேட் ஆகிடும். புதுசாக ரூட்ஸ் விட்டு அழகாக புது லைஃபாக இது வந்து க்ரோ ஆக ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட்டு சாயில் மிக்ஸ். இந்த சாயில் மிக்ஸ்க்கு நமக்கு வந்து கார்டன் சாயில், அதாவது லோக்கல் சாயில் வந்து 2 கப் எடுத்துக்கோங்க. தென் ரைஸ் ஹஸ்க் இல்லைனா பெர்லைட் அது ஒரு பார்ட், அதாவது 1 கப் எடுத்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இதை நீங்கள் ப்ராபகேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் கார்டன் சாயிலுக்கு பதிலாக கோகோபீட்டும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம ப்ராப்பகேட் தான் பண்ண போகிறோம். ப்ராப்பகேட் பண்ணுறதுக்கு அந்த ரூட்ஸை கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுறதுக்கு கோகோபீட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ரைஸ் ஹஸ்க்கும் பெர்லைட்டும் வந்து வாட்டரை சீக்கிரமாக ட்ரைன் அவுட் பண்ணுறதுக்கு தான். அது நீங்கள் சாயில் மிக்ஸ்லேயும் கலந்துக்கலாம், கோகோபீட் மிக்ஸ்லையுமே கலந்துக்கலாம். ஸோ ரெண்டோட பெனிஃபிட்டுமே சேம் தான். இந்த கட்டிங்ஸ் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி நான் அப்படியே 1 டேக்கு ரூம் டெம்பரேச்சரில் அப்படியே ட்ரை பண்ணி விட்டுருந்தேன். ஸோ இது வந்து அந்த கட் பண்ண போர்ஷனில் வந்து நல்லாவே உங்களுக்கு ட்ரையாக இருக்கும். ஏன்னா இம்மீடியட்டாக வைக்கும் பொழுதும் நீங்கள் வாட்டர் விடாட்டி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் 1 டே நீங்கள் விட்டு கூட நீங்கள் வந்து ப்ராப்பகேட் பண்ணலாம். ஏன்னா இந்த கட்டிங் போர்ஷன் வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கட் பண்ணும் பொழுது அதில் ஒரு சில காயங்கள் ஏற்படலாம். ஸோ அதை வந்து க்யூர் ஆகிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 1 டே விடுங்க. இதை வந்து கேலஸ் ஃபார்ம் ஆகணும்னு சொல்லுவாங்க. கேலஸுங்கிறது ஒன்றும் இல்லை, அந்த போர்ஷன் கொஞ்சம் ட்ரை ஆகிறது தான் சொல்கிறோம். இப்போ நான் ஒன்றா அப்படியே பாட் பண்ணி வைக்க போகிறேன். இந்த பிளான்ட் எல்லாத்தையும் பாட் பண்ணதுக்கப்புறம் இமீடியட்டாக நான் வந்து இதுக்கு சன்லைட்டில் எக்ஸ்போஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா இதுக்கு வந்து இன்னும் வேறே இல்லை, ஜஸ்ட்டு கட்டிங்காக தான் இருக்குது. இது ஒரு தனி பிளான்ட்டாக அது இன்னும் தனித்து நிற்கலை. அந்த டைமில் நம்ம வந்து அதுக்கு ரொம்ப ஹார்ம்ஃபுல்லாக சன்லைட் கொடுத்தா சோர்ந்து போகிறதுக்கு நேரிடும். அதனால அட்லீஸ்ட் ஒரு 2 வீக்ஸ்க்காகவாது வெயிட் பண்ணணும். ஏன்னா இந்த 2 வீக்ஸ் கேப்பில் உங்களுக்கு ரூட்ஸ் ஃபார்ம் ஆகிடும். அந்த டைமில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சன்லைட்டுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும். இம்மீடியட்டாக நீங்கள் டைரக்ட் சன்லைட்டில் ஃபுல் சன்னில் வைக்கக்கூடாது. ஜஸ்ட் 1 ஹவர் ஒவ்வொரு வாரமாக நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ இப்போதைக்கு நான் வாட்டரும் கொடுக்க போகிறதில்ல. ஏன்னா இந்த சாயில் வந்து அதுக்கு புதுசாக இருக்கும். ஸோ வாட்டர் கொடுக்கறதுக்குமே நமக்கு ரூட்ஸ் டெவலப் ஆகிருக்கணும். அதனால் 2 வீக்ஸ் வெயிட் பண்ணலாம். ஸோ இதுக்கு 2 வீக்ஸ்க்கு நோ சன்லைட் நோ வாட்டர் அப்படின்னா இது வந்து நல்ல ஒரு ஷேடான பிரைட் லைட் இருக்கக்கூடிய இடத்துல தான் நம்ம வைக்க போகிறோம். ஸோ அந்த பீரியட் ஆஃப் டைம் அட்லீஸ்ட் 2 வீக்ஸாவது நமக்கு கொடுக்கணும் இல்லையா? ஸோ அந்த பீரியட் ஆஃப் டைமில் வாட்டர் மிஸ்ட் பண்ணக்கூடாது, ஃபர்டிலைசர் கொடுக்கக்கூடாது, அண்ட் சன்லைட்டும் கொடுக்கக்கூடாது. அதனால ரெஸ்டிங் பீரியட் மாதிரி நம்ம நல்ல ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும்னா சீக்கிரமாக ரூட்ஸ்லாம் டெவலப் ஆகிடும். இந்த ஒவ்வொரு கட்டிங்லேயும் நம்ம லீஃப் மட்டும் தனியாக ஆஃப்செட் பண்ணி எடுத்துருந்தோம் இல்லைங்களா? அது கிட்டத்தட்ட ஒரு பவுல் ஃபுல்லாக நமக்கு வந்து கிடச்சிருக்கு, கலெக்ட் ஆகிருக்கு. அதெல்லாம் நான் இன்னொரு விலாகில் உங்களுக்கு காமிக்கிறேன். அதை எப்படி ப்ராப்பகேட் பண்ணுறேன், அதோட அப்டேட் என்ன, எண்ட் டு எண்ட் நான் இன்னொரு விலாகில் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கு கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 4 மந்த்ஸாவது வேணும். ஏன்னா எண்ட் டு எண்ட் அப்டேட் காமிச்சா உங்களுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். அதுக்காக தான்.
ஸோ இன்றைக்கான வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். அப்படி இருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு ஹைப்பும் கொடுங்க. ஸோ கொஞ்சம் எனக்கு சப்போர்ட்டிவாகவும் மோட்டிவேஷ்னலாகவும் இருக்கும். ஸோ பாய், டேக் கேர், ஹாப்பி கார்டனிங்.